இன்னைக்கு எபிசோட்ல முத்துவும் மீனாவும் போட்டியில கலந்துக்கிறேன்னு சொன்னதால இவங்க 2 பேர் கூடயும் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும்னு சொல்ற பாரு, உனக்கு தைரியம் தான் விஜயா சொல்றாங்க. எதுக்கு இப்ப கிண்டல் பண்ற? இந்த வீட்ல யாரு ஜெயிச்சாலும் நமக்கு தான் பெருமை சந்தோஷம்னு அண்ணாமலை சொல்றாரு. மனோஜ் ரோஹிணி கிட்ட இந்த காம்படிஷன்ல நாம ஜெயிச்சே ஆகணும்னு சொல்றான். இந்த காம்படிஷனுக்கு நாம போகணுமா, நிறைய வேலை இருக்குன்னு ரோஹிணி சொல்றா. அப்புறம் மனோஜ் அவளை கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ ஒத்துக்க வச்சிடுறான். முத்துவும் மீனாவும் போட்டியெல்லாம் எப்படி இருக்கும், என்னெல்லாம் பண்ண சொல்லுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரவி ஸ்ருதிக்கு தெரியும், அவங்களையே கேட்போம்னு 2 பேரும் போறாங்க. முத்துவாவது டான்ஸ் ஆட சொல்லுவாங்கன்னு யோசிச்சான். ஆனா இவங்க 2 பேரும் ஒரு படி மேல. போட்டியில சண்டை போட சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு சண்டைக்கு பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. நிஜமாவே 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னு நினைச்சு முத்துவும் மீனாவும் ரவியை திட்டுறாங்க. நாங்க சண்டையெல்லாம் போடல, காம்படிஷனுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு ஸ்ருதி சொல்றா. காம்படிஷன்ல இப்படி எல்லாமா பண்ண சொல்லுவாங்கன்னு முத்து கேக்குறான். யாருக்கு தெரியும், யாரு ஸ்ட்ராங்னு பார்க்க ஏதாவது குதர்க்கமா கேட்டாலும் கேட்பாங்கன்னு ரவி சொல்றான். அப்படியெல்லாம் போட்டி வச்சாங்கன்னா நான் ஈஸியா ஜெயிச்சிடுவேன், கையில சண்டை போட சொன்னா எனக்கு கரும்பு சாப்பிட்ற மாதிரின்னு முத்து சொல்றான். அப்புறம் போட்டியில என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு தோராயமா தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக போறாங்க. அடுத்ததா நாம எதிர்பார்த்த இடத்துக்கு வந்தாச்சு. எஸ், காம்படிஷனுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல லேடிஸோட தனித்திறமையை வச்சு போட்டி வைக்க போறோம்னு சொல்றாங்க. எல்லாரும் அவங்க தனித்திறமையை காட்ட ரெடி ஆயிட்டாங்க. ரோஹிணி ஒரு பையனுக்கு மேக்கப் போட்டு பொண்ணு மாதிரி காட்டுறா. ஸ்ருதி என் மாமியாரோட வாய்ஸ்ல பேச போறேன்னு சொல்றா. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.